அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அடுத்தடுத்த அப்டேட் தேவைக்கேற்ப அவசர கால சூழ்நிலைக்கேற்ப 2 அல்லது 1 தகவலாக மாற்றி நம்ம தினந்தோறும் பேசிட்டு தான் இருக்கோம். ரவிக்குமார் ஆர்கே சேனலாக இருக்கட்டும், இல்லை ரவிக்குமார் சோமு சேனலாக இருக்கட்டும். இன்று மிக முக்கியமான தகவல். ஆல்மோஸ்ட் நம்ம இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா 2.0க்குள்ளார நுழைய போகிறோம். இன்று ஈரானுக்குள்ளார ஒரு 3 இடத்துல சந்தேகத்துக்கிடமான ஒரு தாக்குதல்னு சொல்ல முடியாது, ஒரு வெடி விபத்து அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள், இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அங்கே இஸ்ரேலுமே அங்கே இருக்கக்கூடிய மொசாத், சின்பெட்லாம் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை. கவுண்டவுன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலாக சொல்லியிருந்தேன். மேபி அந்த கவுண்டவுன் எந்த நேரத்தினாலும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் பார்த்தாங்க, இன்று இரவு கூட நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா அதை நோக்கி தான் ஈரானும் தயாராக இருக்காங்க, இஸ்ரேலுமே தயாராக இருக்காங்க. வாங்க நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம். இன்று கொஞ்சம் ரஷ்யா கிட்ட எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக தெஹரான்கிட்டே போயிடலாம். கொஞ்சம் காலையில் ரஷ்யா கிட்ட போயிருந்தோம், மறுபடியும் இங்கே திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அங்கே என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு, அதாவது இப்போ நம்ம எங்கே இருந்தோம், ஆர்கே சேனலில் உங்களை போய் எங்கே ட்ராப் பண்ணேன், நான் அங்கே உக்ரைனுக்குள்ளே ட்ராப் பண்ணேன், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் அங்கே மீதி இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வர வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு முதல் சம்பவமே நான் வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரஷ்யா ஆடிய ருத்ரதாண்டவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பெரிய ஒரு தாக்குதல். நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 8 பகுதியை குறி வைத்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. போலந்தினுடைய எல்லை பகுதி ஓரத்தில் லிவ் பகுதி, டெர்னோபில், அதுக்கப்புறம் கீழே அந்த லிவ் பகுதி. ஏன் அப்படின்னா அங்கே இப்போ தான் நேட்டோனுடைய ஆயுதங்கள் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பகுதி இதில் மைக்கோல்வியா, டினிப்ரோ, கிரம்செக், அப்புறம் செர்க்சி, இந்த பகுதியில் தான். இதில் இன்னொரு உங்களுக்கு புகைப்படத்தையும் காட்ட விரும்புகிறேன். இந்த 28, 29 537 மொத்த ஏரியல் த்ரெட் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தாக்கல் நிகழ்த்தியதில். 477 ட்ரோன், 67 க்ரூஸ் மிசைல்ஸ், 11 பேலஸ்டிக் மிசைல்ஸ், 3 ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் S-300 மூலயமா தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அதில் 11 பேலஸ்டிக் மிசைல்ஸை இவங்க இடைமறிக்கவே முடியல. அது எல்லாமே தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 537 475 நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது பார்க்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை நம்மளால் உணர முடியுது. பட் பதிவுகள் தான் எனக்கு பெருசாக அவங்கள வீடியோ பதிவுகள் தான் காட்ட முடியன்ற ஒரு ஏக்கமும் மருத்துவமும் எனக்குள் இருக்கிறது. முடிந்தால் பதிவுகள் கிடைத்தால் நான் டெலகிராம்லேயோ இல்லை அடுத்த பதிவுலையும் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் நான். பட் இங்கே ஈரானுடைய சம்பவம் நிறையா இருந்ததுனால அதனுடைய பதிவுகளுக்கு நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். இந்த தாக்குதலில் லிண்ட்சே கிரஹாம் அவர் தான் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்கிட்டார். அமைதி பேச்சுவார்த்தையை நான் நிகழ்த்த போகிறதுனால திடீர்னு இன்றைக்கி ரஷ்யா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கு இல்லையா, இதனால் என்ன பண்ணிட்டாரு, போய் ட்ரம்ப்புக்கிட்ட குசுன்னு பேச அவர் என்ன பண்ணிட்டாரு, வழக்கமாக இந்த பிக் சர்ப்ரைஸ் ரஷ்யாவை காத்துட்ருக்கு, ஜூலை 1ஆம் தேதி இருக்க போகிறதுன்றாரு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் இன்றைக்கி பேட்டியில் ஓப்பனாக சொல்லிட்டார். 500% டேரிஃப் விதிக்க போகிறாங்க ரஷ்யா மீது. 1 அல்ல 2 அல்ல 500% டேரிஃப். சரி, வழக்கமாக வரி குதிரை வரிசாமி அப்பா அவர்கள், உலகத்தின் தந்தை அவர்கள் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தான் சொல்லுவார். டேடி இது மாதிரி சம்பவங்களை செய்வார். அதனால் 500% வரி. இந்த வரியை இங்கே யூபிஎஸ் இருந்துமே கரண்ட்டு பவர் கட் ஆகுது அப்படின்னா சம்பவம் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே, யாரோ மறு வைத்த நபர்கள் இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாமா? ஏன்னா திடீர்னு பவர் கட் ஆகி வந்துருச்சு. சரி, அதை விட மிக முக்கியமான தகவல் என்ன, 500% வரி. இந்த 500% வரியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 2 நாடுகளை வெளிப்படையாக மிரட்டுறாரு. ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இப்போ ஆல்ரெடி ஈரான் வாங்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு எப்படி தடுத்து நிறுத்தணும்னு தெரியும். ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவும் தான் இன்றைக்கி இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவங்க வாங்குற மாதிரி இருந்தால் 400% வரி விதிக்கணுன்ற. ஐயா, யாருக்கு விதிப்பாங்க? இல்லை அந்த வரி விதித்து உங்களுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் போடாத பொருளாதார தடையா? பட் நிஜமாகவே ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பாரா அப்படின்னா, பட் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறதே.
ஹங்கேரி இருக்காங்கல்ல, ஹங்கேரி வந்து எங்கள் கேஸ்ப்ரோம் கிட்ட ஒரு பெரிய ஒப்பந்தம், யார், ரஷ்யாவுடைய கேஸ்ப்ரோம். அவங்க வந்து PAX 2ன்னு சொல்லுவாங்க, அதாவது நியூக்ளியர் ப்ராஜெக்ட். இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே போனதுனால ஐரோப்பா நாடுகளாக சேர்ந்து தடை விதித்தாங்க. அதுக்கு அமெரிக்காவும் ஆமான்னாங்க. அந்த தடையை இன்றைக்கி நீக்கிட்டாங்க. இல்லை ஒன்றும் பரவாயில்ல, கேஸ்ப்ரோம் பேங்க்கை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள், அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்க. நார்மலாகவே ஹங்கேரியினுடைய தடை நீக்குவதற்கு ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களும் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதன் அடிப்படையில் கூட நீக்கியிருக்கலாம். பட் இங்கே நீக்கல் அங்கே சேர்த்தல்ன்ற மாதிரி வந்து அங்கே பொருளாதார தடையை போடுறாங்க. இப்போ நம்ம நேராக சம்பவம் எடுத்துக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இஸ்ரேலேருந்து ஈரானுக்கு போயிடலாம். நேற்று இரவு ட்ரம்ப் அவர்கள் போட்ட பதிவு, இந்த பதிவை பாருங்கள். இந்த பதிவில் பிபி அவர்களை வந்து புகழ்ந்து போட்டிருக்கிறார். பிபி நெதன்யாஹூ வார் ஹீரோ, ஃபேப்லஸ் ஜாப், ஒண்டர்ஃபுல் ஜாப், கிரேட் சக்ஸஸ். ஈரானுக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் த்ரெட்டை அருமையாக சிறப்பான முறையில் கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். நெகோசியேஷன் வித் ஹமாஸ் கிட்ட பெரிய அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி ஆஸ்டேஜஸை திருப்பி கொண்டு வரப்போகிறார். அதாவது சூப்பரான ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அவர்கிட்ட எந்த பழக்கமும் கிடையாது, சிகரெட் கிடையாது, அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இவர் வந்து பழி வாங்குறாங்க. அதனால் ஜஸ்டிஸுக்கு பஞ்சம் ஏற்படுத்துன்ற அடிப்படையில் கீழே இன்னொரு வரியும் போட்டிருக்க பாருங்கள். த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா $1 பில்லியன் வருஷத்துக்கு மற்ற எந்த கண்ட்ரியை விட நாங்கள் இஸ்ரேலுக்காக செலவு பண்ணுறோம், பெரிய அளவுக்கு இஸ்ரேலை வந்து காத்துட்ருக்கோம், அதனால் அதையெல்லாம் நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் லெட் பிபி கோ, ஈ காட் ஏ பிக் ஜாப் டு டூ, இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய ஜாப் இருக்கணுன்னே பிபி அவர்கள், யார், நெதன்யாஹூ அவர்கள் என்ன சொல்கிறார் பதிலுக்கு, டுகெதர் வி வில் மேக் த மிடில் ஈஸ்ட் கிரேட் ஹைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாளைக்கு அவருக்கு ட்ரையல், திங்கட்கிழமை ட்ரையல் எடுக்கிறது. இன்றைக்கி சாயந்தரமே எதிர்பார்த்தாங்க. பட் அங்கே இந்த ஜெருசலம் டிஸ்ட்ரிக் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே தள்ளி போட்டாங்க இந்த கேஸை. ஆக்சுவலாக தள்ளி போடுறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னாங்க. இந்த கேஸை தள்ளி போடுவதற்கும் மொசாட், மிலிட்டரியினுடைய இன்டெலிஜென்ட், அப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் டேபிள் கூட்டம். அந்த கூட்டத்தில் எல்லாமே என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அங்கே ஜட்ஜஸ் கிட்ட விவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கூட மேபி தள்ளி வைத்திருக்கலாம். பட் இன்னும் 1 வாரம் 2 வாரம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணுன்றாங்க. குறிப்பாக இந்த ட்ரையல் எதற்காக அப்படின்னா, அவர் வந்து லஞ்சம் வாங்கியது அங்கே மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அதற்காக இந்த ஒரு கடைசி ட்ரையல், கடைசி ட்ரையலில் அவர் ஆல்மோஸ்ட் தீர்ப்பு வர வேண்டிய சமயத்தில் இப்படி வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் ட்ரம்ப் அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, மேக் ஏ டீல் இன் காசா, கெட் த ஹாஸ்டேஜஸ் பேக்ன்ற தலைவா. நீங்கள் மேக் ஏ டீல் சொல்லாத இடமே இல்லை. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து டேடி அவர்கள் வந்து மேக் ஏ டீல் சொல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்ல முடியும். நம்ம இன்று கொஞ்சம் சமாதான முயற்சிக்கு சவுதி அரேபியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் எங்கள் முசோவி அவர்கள், அப்துல் ரஹ்மான் முசோவி அவர்கள், அவர் தான் இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க போல். பட் அவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த கரண்ட் சீஸ்ஃபயர் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்குன்றதில் வாய்ப்புகள் இல்லை, தயாராக தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து தெரியுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், அடுத்த 2.0, அதாவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுடைய 2.0 கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகிறத முன்கூட்டியே கொஞ்சம் சவுதி அரேபியா தடுத்துடலாமன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க போல். பட் இஸ்ரேல் பாருங்கள், ஈரான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சரி, உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும், இல்லைப்பா நீங்கள் வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கோ அமெரிக்கா உள்ள நுழையிறதுக்கோ நீங்கள் வாய்ப்புகள் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், உள் மனசு உள்ளது 1000% நடக்குது. கண்டிப்பாக தாக்குதல் வந்து கூடிய விரைவில். ஒரு சில பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் அப்படியே தொட்டி நிற்கிது. இப்போ அது மட்டும்தான் அதை காப்பாற்ற போகுது, இந்த யுத்தத்தை வந்து தடுப்பதற்கு. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்பு ஏன் நான் வந்து ஆணித்தரமாக எந்த ஒரு பர்சன்டேஜுமே கொஞ்சம் கூட நெகட்டிவ் இல்லாமல் 100க்கு 100% வந்து இந்த யுத்தம் தொடங்க போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஏஏனுடைய கிராசி, ஐஏஏனுடைய தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தின் எ மந்த் ஜூலை எண்டுக்குள்ளார அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் வருது, அது வந்து கண்டிப்பாக நடக்க போகுது, அது வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இதை தடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு அவசர அழைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. யார்? ஐஏனுடைய கிராசி அவர்கள். நேற்று காலையிலிருந்து
அந்த ஒட்டுமொத்தமாக அணு உலைகள் அணு நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா கேமராவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. யாரும் எங்கேருந்தும் வாட்ச் பண்ண முடியாத மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சேட்டலைட் இமேஜஸ் இன்றைக்கி என்ன காட்டியிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல மறுபடியும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்று பெரிய அளவுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்காக. ஆனால் ராய்ட்டர்ஸ் போன்ற பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எலியும் பூனையும் உள்ள விளையாட்டாக இருக்கிறது. இந்த எலியும் பூனையும் இருக்கிற விளையாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. தாக்கம் நிகழ்த்தப்பட்டு அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எலியும் பூனையும் விளையாட்டில் அடுத்த கட்டத்தை வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம இது இன்னொரு ஆங்கிளில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. மற்றும் மொத்தமாக 3 இடத்துல ஒரு பெரிய லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் குண்டு வெடிப்பு நிகழ்வா, இல்லை ஒரு ட்ரோன் தாக்குதலா, இல்லை என்னன்றது தெஹ்ரான் தரப்பில் கரெக்டாக கொடுக்கல. ஆனால் தெஹ்ரானுக்குள்ளார நேற்று அதிகாலை வேளையிலே ஒரு 3 இடத்துக்கு மேலே டமார் டுமினே வெடிஞ்சிருக்கு. பட் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஒரு சில காரணங்களுக்காக. ஈரான் வந்து அது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மொசாத் இன்னும் உள்ள ஊடுருவி இருக்கிறத ஒரு சில சம்பவங்களால் அதை அடக்கி வாசித்து அதை கண்டுபிடிப்பதற்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சில ஊடகங்களையும் அடைக்க முடியாத ஒன்று. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ பதிவாகவே கிடைத்திருக்கு. இது எந்த பகுதி அப்படின்னா அகமது முஸ்தாபின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் சைட்டு. மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் சைட்னால் ஆயுதங்கள் தயாரிக்கின்ற பகுதி, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. அந்த இடத்துல எனக்கு திடீர்னு வெடி விபத்து புகை மண்டலமாக வருகின்ற காட்சியும் தெரியுது. அப்புறம் மேலே சிராஸ் அப்படின்ற ஒரு பகுதியும், அப்புறம் ஐஆர்ஜிசியோட ஸ்பேஸ் பக்கத்துலேயும் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நிகழ்வு. ஐ திங்க் அது பாலிஸ்டிக் மிசைல்ஸினுடைய பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையும் குண்டு வெடிப்பு நிகழ்வு. அப்போ நம்ம மொத்தமாக எத்தனை பகுதி பார்க்கலாம்? 3 இடத்துல. அப்போ ஈரான் இந்த இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா கூட, இப்போ தாக்கல் நிகழ்த்தினா கூட இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் ஈரானுக்குள்ளார இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைக் அண்ட் லெபனானுக்குள்ளார ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் கூட தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இதில் இன்னொரு சந்தேகம் வந்தது அப்படின்னா, இன்றைக்கி ஈரான் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலினுடைய ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தினதாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈத்தன் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈத்தன் ட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதுக்கான பதிவுகள் கூட வெளியிட்டிருக்காங்க. மேபி இவங்க உளவு வேலை பார்த்து தாக்கல் நிகழ்த்துவதற்காகவா மற்றதுக்காகவான்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மொசாத்தும் சரி, சிஐஏவும் சரி, அமெரிக்காவோட சிஐஏவும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங். அந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் என்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யுகத்தின் அடிப்படையில் அங்கே ஒட்டு கேட்குற மறுவைத்த நபர்கள் அவங்க க்ளோஸ்டு டோராக இருந்தால் கூட ஒரு சிலர் காத்து வச்சு இப்படி கேட்பாங்க. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம ஈரான்கிட்ட போகிறதுக்கு முன்பு கொஞ்சம் அவதிக்கிட்ட பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற ஆலோசனை ஈடுபட்டதாகவும், இல்லை இங்கே ஒரே நேரத்தில் பிரிஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கலாமா, இல்லை அவதிக்கிட்ட போகலாமான்ற இந்த பேச்சுவார்த்தை. ஆனால் ஃபஸ்ட்டு அவதிகள்கிட்ட டார்கெட் வைக்கிறாங்க, முக்கிய இலக்குகளை குறி வைக்கிறாங்க. அவதிகளை வந்து டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை முக்கிய தலைவர்களை அடுத்தடுத்து குறி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. ஸோ இனி அவதிகள் முழித்து கொள்வது சால சிறந்தது. ஆனால் இந்த இடத்துல கை வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் விட்றாங்களா என்னன்னு தெரியாது. ஐஏஏ வந்து ஒரு ரெட் அலாரம் கொடுத்துட்டாங்க. இந்த ரெட் அலாரமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளார நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அணு ஆயுதத்தை நெருங்கி விட்டார்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நெருங்கி விட்டார்கள் அப்படின்றத ரெட் அலாரம் வந்து கொடுத்தே இருக்கிறாங்க. நான் இன்னொரு சம்பவத்தை கூட சொல்ல மறந்துட்டேன். இந்த அசர்பைஜானுக்கு கீழே டேப்ரிஸ்னு ஒரு பகுதி, அங்கே பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது. அந்த இடத்துல கூட இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் கொஞ்சம் குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த இடத்துல 8 பீப்புளுக்கு மேலே இன்ஜூர்டு. எக்ஸ்ப்ளோசிவ் இன் ரிஃபைனரி, அதாவது நார்த் வெஸ்டர்ன் ஈரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபெர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது நாங்கள் தாக்கல் நடத்துறது, ஒரு என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிற மாதிரி லாரியிலையோ மற்றதுலையோ கொண்டு போக முடியாதுங்க. அது வந்து ஹைலி சென்சிட்டிவ். லாரியில் போகிற, நீங்கள் சொல்கிற மாதிரி லாரியில் போகிறலாம் குலுங்கிட்டு போயிட்டுலாம் அப்படியே அணு ஆயுதத்தை கொண்டு போவாங்க. அதெல்லாம் அந்த அளவுலாம் கொண்டு போக முடியாது. அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். நாங்கள் அடித்த தாக்கத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்றாரு. ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து ஒரு தலைவரோட வார்த்தை ரொம்ப உச்சபட்ச தலைவரோட வார்த்தையும் சரி, அதாவது ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு. அது வேறு மாதிரியான வார்த்தைகளாக இருக்கணும். நீங்கள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து
ப்ரூவ் பண்ணுவதற்காக அதாவது நாங்கள் பலிக்கடா இல்லை, அது அடியில் என்ன நிகழ்ந்ததுன்னு யாருக்கு தெரியும். நாங்கள் கண்டிப்பாக அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவோம், அந்த இலக்குகளை அடைந்தே தீருவோம். நீங்களாம் ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் ஈரானை அப்படின்னு அயதுல்லா அலி காமேனி அவர்கள் சொல்கிறாரு. ஈரானுடைய கிராண்ட் அயதுல்லா நசர் அவர்கள், அதாவது அவங்களுடைய சுப்ரீம் லீடருக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுடைய இஸ்லாமிக் லீடரை ரொம்ப மரியாதை குறைவாக பேசணும் அப்படின்னா முடிச்சிட வேண்டியதுதான். யார்? ட்ரம்பவே முடிச்சிட வேண்டியதுதான், உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு ஒரு மிரட்டல் விடுறாங்க. அங்கே பாராளுமன்றத்தில் இதுக்கப்புறம் கேம்ப்லர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ட்ரம்ப்பை. நோ கிரெடிபிலிட்டி, அவருக்குன்னு நோ கிரெடிபிலிட்டி கிடையாது, முடிச்சிடுங்க கதையான்றாங்க. அப்படியே அந்த இளநீயில் இப்படி தலையை செய்வாங்கள்ல, முடிச்சிடுங்க அப்படின்றாங்க ஈரானுடைய பாராளுமன்றத்தில். இது வார்த்தையால் முடிக்க முடியுமா இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஐநாவில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக ஃபைல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அக்ரஸர்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியே தீரணும். இஸ்ரேலையும் ஈரானையும் எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எங்களுக்கு காம்பன்சேட் வேணும், கண்டிப்பாக நீங்கள் இழப்பீடுகளை கொடுத்தே தீர வேண்டும். பாராளுமன்றத்திலையும் இனி இங்கே இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களும் அமெரிக்கா ஒன்று இஸ்ரேல் ஒன்று தொடர்பு இருக்கக்கூடாது, இருந்தீர்கள் என்றால் கிரிமினல் குற்றம் பதியப்படும், டிஷும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை யாராவது பயன்படுத்திங்கன்னா கிரிமினல் குற்றவாளிகளாக கருதப்பட்டு போட்டு தள்ளிடுவாங்க, தூக்கலே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கான எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுடைய சேட்டலைட்டுக்கெல்லாம், அதாவது இவங்க ஜிபிஎஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜிபிஎஸ் சின்ன சின்ன சிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு பைடோன்னு சொல்லிவிட்டு இங்கே சீனா கிட்ட போகிறாங்க. கம்ப்ளீட்டாக நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அசர்பைஜானுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் எப்படி எதிரிகளுக்கு உங்களுடைய நிலப்பகுதியிலிருந்து எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம், அது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் தவறாக மதிப்பிடுறீங்க, இதுதான் நம்ம நட்பா இல்லை இதுதான் நமது நட்பா என்ற கேள்விகளையும் கேள்வி கணைகளையும் அவனடியாக எனக்கு விளக்கங்களை கொடுங்கள் அப்படின்ற மாதிரியான கேட்டிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன். அந்த நீல கலர் தான் இஸ்ரேல் வந்து தாக்கல் நிகழ்த்திய பகுதிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு போட்டிருக்கு மெயினாக. அப்போ ஒன்று ஈராக்கிலிருந்து எங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, இன்னொன்று வந்து சிரியாவுக்கு மேலே ஈராக் பகுதியில் நின்று தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ சிரியா நினச்சா கூட பட் ஈராக். ஆனால் அந்த டேப்ரிஸ் 5ன்னு இருக்குது பாருங்கள், 5க்கு மேலே பாருங்கள், மேலே போயிட்டு அசர்பைஜான்லேருந்து காஸ்பியன் சி, அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே தெஹ்ரான் பக்கத்தில் கை வச்சுருக்காங்க. அதாவது அசர்பைஜான் வான்வெளி இடமளிக்காமல் இந்த தாக்குதலை நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று, அசர்பைஜானுடன் இணைந்து மொசாத் உளவு வேலைகள் செய்யாமல் இந்த தாக்குதல் நிகழ்த்துவதற்கு இல்லை. அதனால் அசர்பைஜானுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நார்மலாகவே இதற்கு முன்பெல்லாம் பார்த்தோன்னா ஈரானுக்கு அசர்பைஜானுக்கு ஆகவே ஆகாது. அதனால் இஸ்ரேல் வந்து தனது மொசாட்டினுடைய அடுத்த முக்கிய தலைமை அசர்பைஜானுக்குள்ளே தான். அதனால் அங்கேருந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பட் 2 விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் திங்க் பண்ண ஈரான் இதற்கு முன்பு அசர்பைஜான்கிட்ட நட்பு ஏற்படுத்தலான்னு தான் இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் அசர்பைஜான் ஈரானுடைய எல்லை பகுதியில் ஒரு அணையை திறப்பதற்காக அங்கே போயிட்டு திறந்துட்டு ரிட்டன் ஹெலிகாப்டரில் வரும்போது தான் விமான விபத்தில் அவரும் அப்புறம் பெசஸ்கின்னே வருது பாருங்கள், அப்துல்லையன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விமான விபத்தில் இறந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போயே விமர்சனம் வச்சாங்க, போய் அசர்பைஜான் கூட போயிருக்கீங்களே, நம்முடைய எதிரிக்கிட்ட வந்து நட்பு வந்து இந்த நேரத்தில் தேவையா அப்படின்னு பெரிய விமர்சனங்கள் வச்சாங்க. பட் இன்றும் அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் இதே விவகாரத்தை இதற்கு முன்பு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்றும் அதை டைம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறேன். நான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து வாட்ச்டாக், அதாவது நியூக்ளியருடைய வாட்ச்டாகும் சரி, அவங்கள மிரட்டுறது, நாட்டுக்குள்ளே வந்தால் கைது பண்ணிவிடுவோன்னு சொல்கிறது, கேமராவை நிற்கிறது, எல்லாமே ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், எங்களை சாதாரணமாக எடை போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப கடுமையான தண்டனை விளைவிக்கும். அந்த ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமான ஒரு பாடி, அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி தொடவோ சீண்டவோ முடியாதுன்னு இருக்காங்க. இப்போ தான் இஸ்ரேல் ஓடி வந்து ஐயா பாருங்கள் ஐயா, மறுபடியும் அவங்க அணுவாயுதம் அது இதுன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் UK, ஜெர்மனி, ஐரோப்பா நாடுகளே விழித்து கொள்ளுங்கள், அவர் மீது தடையை விதிங்கள் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த எவில்னு சொல்லிட்டு ஒரு சிறை ஒன்றுங்க, எவிலா இல்லை எவின்,
எவின் சிறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 71 பேர் இறந்து போனதாக இன்றைக்கி தெஹ்ரான் வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஐநாவில். என்னென்னா ஒரு சிறைச்சாலை மீது தாக்கல் நடத்துவது என்பது போர் குற்றத்தை மீறுகின்ற செயல். ஏன்னா இது வந்து ஒரு போர் குற்றமாகும். என்ன காரணம் அப்படின்னா சிறைச்சாலை மீது தாக்கல் நடத்தக்கூடாது. ஆனால் அந்த தாக்குதல் கூட மொசாத் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முன்கூட்டியே ஒரு சிலர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த தாக்குதல் நிகழ்த்துறதுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா கிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குல்ல, இங்கிருந்து சவுதி அரேபியாவுடைய பேஸிலிருந்து கொஞ்சம் தள்ளி அதையும் குவைத்தில் இருக்கக்கூடிய பேஸையும் பெரிய அளவுக்கு கொண்டு வந்து தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து 2 வரைபடங்கள் எல்லாமே நான் காட்ட விரும்புகிறேன். மேபி அவங்க டிஜிபவுட்டியை தள்ளி போகிறாங்களா, இல்லை அட்லீஸ்ட் 2ஆம் கட்ட த்ரெட்டு இந்த எல்எஸ்ஏ ஜென்கிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் கொண்டு வந்து வைக்கிறாங்களான்னு தெரியல. அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு சில நிலைகளை வந்து காலி பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபிக்ஸிங்னால் பெரிய இழப்புகள் இல்லை, அமெரிக்கா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுச்சு. பட் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா நிச்சயம் தாக்கல் நிறுத்துவாங்க. நிச்சயம் அமெரிக்காவுடைய நிலைகள் பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் அமெரிக்கா நுழையும் பட்சத்தில் அவங்க இஸ்ரேல் முட்டையை விட்டு பின்புலமாகவே இருந்தாங்கன்னா, பட் இவங்க அமெரிக்கா மீது அடிக்கிறாங்களான்னு தெரியல. அதுவுமே பொறுத்து இருந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸலத்தை பார்த்தா அவங்களோட இணைந்து போகிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஊ நோஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, நாளைக்கு திங்கக்கிழமை திடீர்னு வேறு ட்விட்டு வந்தாலும் வரலாம். அதனால் கொஞ்சம் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் என்ன எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் தாண்டி இஸ்ரேல் ஈரான் 2.0 கண்டிப்பாக நடக்கிறது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்று தான், ஐஏஇஏவை அவங்க திருப்பி அனுமதி பண்ணிட்டாங்கன்னா அது இந்த யுத்தம் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கேமராவை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஈரான் வந்து இறங்கி போகிற மாதிரி இல்லை. ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அயதுல்லா அலி காமெனி அவர்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் இந்த ரேசா பலாவி அவர்கள் வந்து குஷி மோட் ஆகிட்டார். இதுக்கு முன்னே கொஞ்சம் திடீர்னு நின்றதுனால ட்ரம்ப்போட பக்கத்தெல்லாம் கொஞ்சம் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியேறின நபர் மறுபடியும் இந்த 2.0 வந்துன்ற குஷி மோடில் பர்சனலாகவே ஒரு சேனல் மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈரானுக்குள்ளார வந்து பெரிய அளவுக்கு வகுந்து விடலாம் வகுந்துன்ற மாதிரிலாம் மறுபடியும் மனுஷன் நோகாமல் நுங்கு சாப்பிட்றதுக்கு தயாராகி விட்டார் என்ற அடிஷ்னல் தகவல். இஸ்ரேல் மற்றொரு தகவல். ஃபைனலாக கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை பேசிட்டு போயிடுறேன். வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இன்று மொசாதை சேர்ந்த ஆல்மோஸ்ட் ஒரு 60 மக்களை வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். அதில் 22 பேர்த்துக்கிட்ட வெப்பன் சீஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களோட 3 மாத ஆப்ரேஷனில் ஒரு பெரிய அளவுக்கு பெரும்பாலும் எல்லாமே எக்ஸ் பிரிசனராக இருக்கிறாங்கன்னு ஒரு பதிவுமே வந்து போட்டிருக்காங்க. 1. 2வது பதிவு வந்து இந்த பியூட்டிஃபுல் பில்லுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொண்டு வராங்க. அதை வந்து மறுபடியும் எலான் மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பைத்தியக்காரத்தனமானது, இது வந்து மக்களை வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்று இயற்கையை தடுக்கவே முடியாது. அங்கே பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய நதிநீரை, நம்ம செனாப் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த நதிநீரை நம்ம அந்த பெகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாக தடுத்து நிறுத்தியாச்சு. இந்தியா போகிறதில்ல இப்போ. அப்போ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இயற்கையெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே நிறுத்த முடியாதுங்க. அந்த அணை நிரம்பிச்சுன்னா அது போய் தான் ஆகும். ஃபுல்லாலாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி செனாப் ரிவரும் இன்னொரு ரிவரும் வந்து அணை ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகிட்டு மீதி தண்ணீர் வந்து கிளம்பி போயிட்டுருக்கு, கீழே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு கீழே போயிட்டுருக்குன்றதும் கூடுதல் தகவல்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இன்னும் திட்டங்கள் நிறையா வகுத்தால் மட்டும்தான் தண்ணியை நிறுத்த முடியும் என்பதும் கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.